வணக்கம் பிரியமானவர்களே, கவலைப்படுவது நிறுத்துங்கள். உங்களுடைய கவலை நிறுத்துங்க. தயவு செய்து உங்களுடைய கவலைகளை நிறுத்துங்க. என தேவன் உங்க எல்லோருக்குமே மிக சிறந்த வாழ்க்கையானதை வைத்திருக்கிறார். இது மிக அருமையான செய்தி. தேவன் உங்க எல்லோருக்குமே மிக சிறந்த பதில்களை திட்டமான இடத்தில் வைத்திருக்கிறார். அவர் தேவைப்படுகிறது எல்லாமே உங்களுடைய அனுமதி, விசுவாசத்திலே நீங்கள் அவருக்கு ஒரு இடமான இடத்துல கொடுக்கணும். அவ்வளவுதான். ஒரு அருமையான கூட்டத்தை சற்று நேரத்துக்கு முன்பாக நாம் இதை முடித்தோம். விசுவாசத்திலே நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளும்படியாக நாம் கற்றுக்கொண்ட அதே வழியிலே இந்த நாள் இந்த கூட்டமானது உங்களுடைய அன்பின் வாழ்க்கையை ஆசிர்வதித்துக் கொள்ள விசுவாசத்தினுடைய கருவியை நீங்கள் இந்த எப்படியாக பயன்படுத்தணும் அதையும் கற்றுக்கொண்டோம். என எல்லாவற்றையும் நாம் சரியானதை இந்த இடத்துல செய்ய ஒரு வழியானது இந்த இடத்துல உண்டு. நான் சொல்றேன் சரிங்களா? ஒரு ஸ்க்ரூவை நீங்க சவுத்துல இருந்து கழட்டணும்னு விரும்புறீங்க. அந்த ஸ்க்ரூவை நீங்க இந்த இடத்துல கழட்ட ஒரு சுத்தியை பயன்படுத்துவது சரியானதா இந்த இடத்துல இருக்குமா? அல்லது ஒரு ஆணியை நீங்க இடத்துல சவுத்துல அடிக்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்துறது சரியானதா இந்த இடத்துல இருக்குமா? முற்றிலும் இந்த இடத்துல இரண்டுமே எதிர்மறையானதா இந்த இடத்துல இருக்கிறது. நான் சொல்ல சரியா? ஒரு ஆணியை நீங்க அடிக்கணும்னு விரும்புறீங்கன்னா சுத்தியில பயன்படுத்துவீங்க. ஒரு ஸ்க்ரூவை நீங்க கழட்டணும்னு விரும்புறீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்துவீங்க. இப்ப நீங்க இது ரெண்டுமே இந்த இடத்துல ஆயுதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே விஷயத்தை இந்த இடத்துல பயன்படுத்தலாம். இது எப்படியானதா இந்த இடத்துல இருக்கும்? நேரத்தை வீணடிப்பீங்க. மிக நிச்சயமா நேரம் வீணடிக்கப்படும். நீங்க எதிர்பார்க்கிறபடி பதில்கள் இந்த இடத்துல வராம போகலாம். அல்லது நீங்க எதிர்பார்த்த நேரத்திலே காரியங்களை இந்த நீங்க செய்து முடித்து பலனை பார்க்க முடியாம இந்த இடத்துல போகலாம். பல தடைகள், பல சூழ்நிலைகள், பல கடினங்கள் உங்களுக்கு முன் நடப்பதை நீங்க பார்ப்பீங்க. தவறான ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தினால். நான் சொல்றது சரியா? எனவே எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான விசுவாசத்தினுடைய கருவி உண்டு. உங்களுடைய விசுவாசம் அப்படியான கருவிகளை அறிந்து செயல்படக்கூடியதா இடத்துல இருக்கா? இது குறித்து நம்ம பேசுறதுக்கு முன்பாக இந்த சாட்சி இந்த இடத்துல பாருங்க. இந்த சாட்சியை பார்க்கிற நேரம் உங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள், மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்கன்னா அல்லது அவர்களும் உங்களோடு சேர்ந்து நிகழ்ச்சியை பார்க்க இந்த இடத்துல நீங்க விருப்பப்படுறீங்கன்னா அழைப்பானது கொடுங்க. அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மோடு இருக்கட்டும். இந்த சாட்சி பிற்பாடு நான் இந்த காரியத்தை தொடர்ந்து பேசலாம். வணக்கம். என் பேர் சுபாஷினி. சர்ச்சு போறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழைக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு வீசிங் ப்ராப்ளம் எனக்குள்ளாக இருந்தது. ஒரு 10 வருஷமா எனக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். எங்க அம்மா, எங்க அப்பா என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க. ஆனா அது எனக்கு எதுவுமே சரியாவே இல்ல. நெறைய மாத்திரை குடுப்பாங்க. அத நான் போட்டுன்னே இருப்பேன். ஆனா எனக்கு மூச்சு வாங்குறது மட்டும் நிக்கவே இல்ல. ஒரு வாட்டி எங்க அப்பா எங்க அம்மா சண்டை போட்டுன்னே இருப்பாரு. "நீ உங்க பொண்ண ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போற. ஆனா எதுவுமே சரியாவும் மாட்டேன்துன்ட்டு." எங்க அப்பா இதனாலேயே ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அம்மாக்கு, எங்க அப்பாவுக்கு அதிகமா சண்டை ஆகும். எங்க அப்பா ரோட்லயே எங்க அம்மா அடிச்சுட்டே இருப்பாரு. எங்களுக்குள்ளாக எங்க 3 பேருக்குள்ளாக ஒரு சமாதானமே இல்லாத மாரி தான் நாங்க இருந்தோம். எனக்கு நைட்ல இந்த மூச்சு வாங்கிட்டே இருக்கு. ஆனா தூக்கமே வராது. ஒரு பயமா இருக்கும். நான் இருப்பேனா, இருக்க மாட்டேனா, இறந்துருவேனான்ட்டு அது நெறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா தூக்கம் இல்லாம ஒரு தன்மையில நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா இதனாலேயே ரொம்ப குடுப்பத்துல அடிமையாயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்ல பிரச்சனை தான் இருக்கும் தவிர, நாங்க சரியாவே தூங்க மாட்டோம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்ட்டு நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் நெறைய வாட்டி போவேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. "நீ உங்க வீட்ல இருக்க வேண்டாம். நீங்க வந்துடுங்க. நாங்க பார்த்துப்போம்ன்னு" சொல்லுவாங்க. எங்க சொந்தக்கார வீட்டுக்கும் நாங்க போயிட்டே இருப்போம். ஆனாலும் என் பிரச்சனை எங்கேயுமே மாறவே இல்ல. திருப்பியும் எனக்குள்ளாக நிம்மதி இல்ல. ஒரு நான் ஏன் இப்படி இருக்கிறேன்ட்டு எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் தான் அதிகமா நான் யோசிப்பேன். நான் இறந்துடலாம். என்னால எங்க ஃபேமிலியே கஷ்டப்படுறாங்க. நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும்ன்ட்டு நெறைய வாட்டி எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் தான் எனக்கு நெறைய கேட்கும். நான் இருக்கக்கூடாது. நான் இறந்துடணுன்ட்டு. ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, நான் எலும் மருந்தாந்து நான் குடிச்சா நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு. எங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. நான் சாவ போறேன்ட்டு அந்த எலும் மருந்தாந்து நான் வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அது குடிக்கிறதுக்காக. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க பார்த்து என்ன திட்டுனாங்க, என்ன அடிச்சாங்க. "நீ எதுக்கு இது மாரிலாம் பண்றன்ட்டு." அப்ப நான் சொன்னேன், "என் வாழ்க்கையே இப்படி இருக்கு. நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு." அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "இந்த மாரி எல்லாமே சரியாயிடும்மா. நீ எதுவுமே பண்ணிக்காதன்ட்டு" சொன்னாங்க. நான் நம்பவே இல்ல. "நான் இறந்துருவேன்ம்மா. நீங்களே என்னால ரொம்ப சண்டை போட்டுக்கிறீங்க. வீட்ல நிம்மதியே இல்லன்ட்டு" தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஆ சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க.
எனக்காக போனாங்க ஃபர்ஸ்ட்டு. என் பொண்ணு சரியாயிடும். இந்த மூச்சு பிரச்சனை வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து எங்க அம்மா நான் திட்டுவேன்ம்மா, "நீ எதுக்கும்மா போற அந்த இடத்துக்கு? நானே எதுவுமே மாறவே இல்ல. நீ அங்கெல்லாம் போகாதம்மான்ட்டு" நான் எங்க அம்மாவ வந்து திட்டிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் திட்டிட்டே இருப்பேன். ஆனா எங்க அம்மா வந்து என் பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு போவேன். இயேசு வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு சொன்னாங்க எங்க அம்மா. ஆனா என் ஃபோட்டோ, என் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. எனக்காக வந்து சர்ச்சுக்கு வந்து ஜெபிப்பாங்க. என் பொண்ணு சரி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ணே இருப்பாங்க. ஆனாலும் எங்க அம்மா வந்து நான் திட்டிட்டே இருப்பேன். "நீ போற, ஆனா எதுவுமே மாறவே மாட்டேங்குது. நீ எதுக்கு போற? நீ போறதே வேஸ்ட்டு தான்ட்டு" எங்க அம்மாவ நான் வந்து திட்டுவேன். அதிகமா திட்டுவேன். என் பேச்சு கேட்காம எங்க அம்மா வந்து அங்க சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து எங்க அம்மா என்ன சும்மா கூப்பிட்டுனே இருந்தாங்க. "நீயும் வாடி சர்ச்சுக்கு வா. நீயும் சரியாயிடுவேன்ட்டு" சொல்லினே இருந்தாங்க. நான் வரமாட்டேன். "நீ போறதுக்கு எதும்மா ஆவல? நான் வந்தா என்ன ஆகும்ன்ட்டு" எங்க அம்மாவ நான் திட்டிட்டே இருப்பேன். இன்னொரு நாள் வந்து எனக்குள்ளாக ஒரு சத்தமானது, "நான் சர்ச்சுக்கு போலாம். நான் எதுக்கு இந்த மாரி இருக்கிறேன்? எங்க அம்மா தான் இவ்வளோ வாட்டி கூப்பிடுறாங்களேன்ட்டு" சர்ச்சுக்கு போனது எங்க அம்மாக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில நான் சர்ச்சுக்கு போனேன். வெள்ளிக்கிழமை போம்போது அந்த இடத்துல எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. யார் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறாங்கன்ட்டு ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. ஆனா வந்து எனக்கு எதுவுமே புரியாம தான் எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு விடுதலைய வந்து நான் பார்த்தேனே. ஏன்னா 10 வருஷம் வீசிங் பிரச்சனை நான் சந்திச்சிருந்தேன். ஆனா டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன். எனக்கு எதுவுமே ஆவல. எங்க அம்மா வந்து என் ஃபோட்டோ, என் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க வீட்டுக்கு. நானும் வெள்ளிக்கிழமையில போனேன். அப்புறம் தண்ணியும் குடிச்சிட்ட உடனே எனக்கு வந்து வீசிங் பிரச்சனையே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் விசுவாசத்துல அதிகமா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்தேன். தேவன் வந்து எல்லாமே என்ன மாத்துவாருன்ட்டு நான் அது ஒரு விசுவாசமா நான் பார்த்தேன். எனக்குள்ளாக அது சமாதானமானது இருந்தது. எனக்குள்ளாக நிம்மதி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நிம்மதி இல்லாம தான் நான் இருந்தேனே. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் பிரேயர்ன்னு நான் பண்ணேன். தேவனே எல்லாமே மாத்துனீங்க. எனக்குள்ளாக இந்த தற்கொலை எண்ணத்த நீங்க மாத்துவீங்கன்ட்டு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன்னா ஜெபிச்சினேன். தேவனே இத மாத்துங்க. நான் உங்க கூட விசுவாசம் இன்னும் அதிகமா போணுன்ட்டு, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். நானும் எங்க அம்மாவும். ஒரு வாட்டி வந்து ஆ பரிசுத்த ஆவிய பத்தி சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து பரிசுத்த ஆவி யாருன்னு தெரியாம தான் இருந்தது. தெரியாம அந்த டைம்ல வந்து எனக்காக பேசுனாங்க. சர்ச்சுல பரிசுத்த ஆவி வந்து தேவோட ஆவின்ட்டு பேசினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். தேவன் வந்து எனக்கு தேவை அதிகமான்ட்டு நான் லட்சியத்துல இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட போவோன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு வாட்டி வந்து இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் தியாகம் பண்ணேன். நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தூரமா இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தேவனே நீங்க எல்லாமே மாத்துனீங்க. எனக்கு வந்து உன்னோட பரிசுத்த ஆவி வேணும். இன்னும் அதிகமா உன்னோட விசுவாசத்திலும், ரட்சிப்பிலும் நான் வந்து முன்னோக்கியத்தோட போணுன்ட்டு நான் விசுவாசிச்சேன். அதுக்கு செயல்படுத்தினேன். அதிகமா பைபிள் படிச்சுன்னு இருந்தேன். அதிகமா ஜெபிச்சேன். தேவனோட ஆவி வேணுன்ட்டு, பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃப்ரெண்டுங்கலாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவனோட விஷயம் தான் அதிகமா நான் கவனிச்சுன்னு இருந்தேன். தேவன் தான் எனக்கு முக்கியம். இவங்கலாம் யாருமே எனக்கு வேண்டான்ட்டு. தேவன் நோக்கி இன்னும் முன்னோக்கியத்தோட நான் போணுன்ட்டு நான் தீர்மானிச்சேன். பரிசுத்த ஆவி நான் கேள்விப்பட்டோனே, நான் பரிசுத்த ஆவிக்காக இன்னும் அதிகமா வாஞ்சையோட தேடணுன்ட்டு நான் நெனச்சேன். நைட்லலாம் ப்ரேயர் பண்ணுவேன். 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபிப்பேன். தேவனே உன்னோட ஆவி வேணும். எனக்கு உன் பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. ஆனா சில டைம்ல எனக்குள்ளாக ஒரு சந்தேகமானது வரும். இவங்க என்ன பொய் சொல்றாங்களா? உண்மைய சொல்றாங்களான்னு தெரியலையே! பரிசுத்த ஆவின்னா யாரு? இது நடக்குமா? நடக்காதான்னு நான் ப்ரேயர் பண்ணே இருப்பேன். எனக்குள்ள ஒரு சத்தமானது வரும். "இது நடக்காது. நீ ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு" எனக்குள்ள சத்தமானது வரும். இல்ல தேவனே எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் முன்னோக்கியத்தோட நான் ஜெபிப்பேன். இது வந்து நடக்காது. நான் ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு நான் அந்த குரல் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கும். இல்ல தேவனே எல்லாரும் பரிசுத்த ஆவி தேடுறாங்க. எனக்கு உன்னோட ஆவி வேணும். நான் அத தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் அதிகமா தேவனுக்கிட்ட வந்து ஜெபிப்பேன். நான் ப்ரேயர் பண்ணுவேன். தேவனே உங்க பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்கணும். பரிசுத்த ஆவி இல்லாம நான் இருக்க போறது இல்லன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு நாள் வந்து நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் எனக்கு முக்கியம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்ல என் ஆத்துமா வந்து தேவனுக்கிட்ட போணும். நான் வந்து இன்னும் அதிகமாக விசுவாசத்துல செயல்படுத்தணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நான் புதன்கிழமை பிரேயருக்காக நான் போனேன். அந்த டைம்ல வந்து நான் வந்து அதிகமா நான் ஜெபிச்சேன். தேவனே நான் இவ்ளோ நாள் வந்து நான் தியாகம் பண்ணேன். காலையில 3 மணிக்கு எழுந்து நான் பிரேயர் பண்ணேன். வீட்டுக்கு நான் போம்போது உன்னோட பரிசுத்த ஆவியோட தான் நான் போணும். தேவோட ஆவியோட தான் நான் போணுன்ட்டு தீர்மானிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்க வந்தாரு. இது வந்து ஒரு உணர்ச்சி கிடையாது. நான் எதுவுமே உணர்வே இல்ல. தேவன் யாருன்ட்டு நான் உணர்வே இல்ல. ஆனா எனக்குள்ளாக அந்த உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது.
தேவோட ஆவி பெற்றுக்கிட்ட ஒரு உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. நான் இன்னும் அதிகமாக முன்னோக்கித்தோட போறேன். என் வீட்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், இன்னும் எதிர்த்து வந்தாலும், நான் வந்து பரிசுத்த ஆவியோட இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட நான் போறேன். இனிமேலும் வந்து எனக்கு வந்து வியாதி பிரச்சனையே இல்ல. எனக்குள்ள தற்கொலை இல்ல. நான் வந்து சமாதானமா இருக்கேன். எனக்கு நிம்மதியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் நிம்மதி இல்லாம நான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. நிம்மதி இருக்கு. தேவோட ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குன்ட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்த்து போராடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா, எனக்கு தேவோட ஆவியானது பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கார். இன்னும் அதிகமா தேவனுக்கிட்ட நான் முன்னோக்கியத்தோட போறதுக்காக அந்த பலன் என்கிட்ட இருக்கு. நீங்கள் இந்த வார்த்தையானது சொல்வது என்னன்றது இடத்துல பாருங்க. விசுவாசத்தினாலே தெளிவாக இந்த வார்த்தை சொல்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானேயானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். தேவனுடைய வார்த்தை இங்கு தெளிவாகும் நேரடியாகும் இடத்துல பேசப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறவனா இடத்துல இருக்கிறான். பின்வாங்கி போகிறவனா இருந்தால் அவன் மீது தேவனுடைய ஆத்துமா பிரியமானதா இடத்துல இருப்பது கிடையாது. உங்களுடைய விசுவாசம் எப்படியானதா இடத்துல இருக்கும்? உங்க விசுவாசத்தினுடைய செயலை நீங்க எப்படியானதா செய்கிறீங்க? ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எல்லாவற்றுக்கும் ஒரு கருவியானது இந்த இடத்துல உண்டு. ஒரே கருவியானதை நம்ம எல்லாவற்றையும் இந்த இடத்துல பயன்படுத்த முயற்சித்தால் செய்யக்கூடாதுன்றது நீங்க செய்யலாம். ஆனா நேரத்தை, காலத்தை, நீங்க பல விஷயங்களை இந்த இடத்துல இழப்பதும் வீணடிப்பதும் நிச்சயம். எனவே உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனையானதுன்னு, உங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து போற அந்த கடினமானதுன்னு, எது உங்களுடைய வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கு, எது உங்க வாழ்க்கை மீது தடையானதா இந்த இடத்துல இருக்கு, இந்த எல்லா அசுத்த வேலைகளை இந்த இடத்தில் அழிக்கும்படியாக இந்த மிக சிறப்பான வழிநடத்துதலை உங்களுக்கான இடத்தில் கொடுக்க விரும்புகிறேன். மக்களே, நீங்கள் யார் இந்த இடத்துல செய்வனை பிரச்சனையை, சாபங்களை, இந்த இடத்துல கஞ்சுஷ்டிகளை, பொறாமைகளை கடந்து போறீங்களோ, அல்லது ஒரு விதமான தீய கண் அல்லது தீய பார்வை என்று சொல்லலாம், அந்த பொறாமையினுடைய கண் என்னுடைய வேலையை இழந்ததுக்கான காரணம் இதுதான், என்னுடைய வியாபாரத்துல வளராம போனதுக்கான காரணம் இதுதான். ஒரு நாள் எல்லாமே சரியானதாய் சிறந்ததா இந்த இருந்தது. ஆனா திடீரென்று எல்லாமே இந்த மூழ்கியது. எல்லாமே என் கைகளை விட்டு இந்த நழுவியது. இப்படியான எல்லா பிரச்சனைகளையும் நாம் சரி செய்ய விசுவாசத்தினால் எந்த கருவி நீங்கள் இந்த பயன்படுத்தினால் இந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியுமோ அந்த விசுவாசத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ளும்படி நாளை மாலை 7 மணிக்கு ஒரு அருமையான கூட்டத்திலே நீங்கள் எங்களோட விடுதலையை பெற்றுக்கொள்ள இணைந்திருக்க வரவேற்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்களை நாம் தகர்த்தெறியும்படியாக ஆமக்களே, எது தடையை, எது காலதாமதத்தை, எது பதில் இல்லாததை, எது உங்களுடைய வாழ்க்கையில பலனை, ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடி உங்களை தேவனுடைய திட்டங்களை விட்டு வெகு தொலை தூரத்து கொண்டு செல்லுதோ அந்த எல்லா திட்டங்களை இந்த ஜெயிக்க முடியும். தேவன் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் ஆசீர்வதிக்க முடியும். அவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தார். ஆம், இந்த விசுவாசத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக இந்த இன்னொரு அருமையான சாட்சி நேரத்தில் பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு இணைந்திருக்கலாம். தேவன் இந்த பலனை உங்களுக்கு கொடுக்க, இந்த பலனிலே நீங்கள் அவருடைய மாபெரும் கரத்தின் வல்லமையை பார்க்கும்படியாக இந்த சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே ஒன்றிணையலாம் மக்களே. நான் இத்தாலியன் நாட்டை சேர்ந்தவ. நான் பிறந்தது மிலன். நான் ரொம்ப வருஷமா குறி சொல்றவளா இருந்தேன். நான் சமூக வலைத்தளங்களையும் மந்திர புத்தகங்களையும் ஆழமா சென்றிருக்கேன். சாத்தானை வழிபடுகிற விஷயத்துல நான் ஈடுபட்டிருக்கேன். எனக்கு 17 வயசு இருக்கும்போது ஒரு பையனை நான் சந்திச்சேன். அவரை நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். நாங்கள் உறவில் ஈடுபட்டோம். நான் கர்ப்பம் தரித்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு காயப்படுத்தப்பட்ட திருமணமாக இருந்தது. நான் செத்துருவோனோன்னு எனக்கு பயம் இருந்துச்சு. மற்றும் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் நான் தீர்மானம் எடுத்தேன், விவாகரத்து வாங்கிடணும்னு. என்னுடைய நண்பர்களோட வெளியே போக தொடங்கினேன். ஒரு நாள் எனக்கு நெருங்கிய நண்பர் அவங்க வீட்டில் குறி சொல்றதுக்கு பயன்படுத்துகிற அந்த அட்டையை எனக்கு பரிசா கொடுத்தாங்க. முன்னாடி அந்த அட்டையோட எந்த தொடர்பானது எனக்கு இல்லை. அதுக்கு சம்பந்தப்பட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஏன் என்னால் முடியாது? நான் அதை ஏற்றுக்கிட்டேன். நான் அந்த அட்டையை எடுத்தேன், மாற்ற தொடங்கினேன். நான் பார்த்தேன், எனக்குள்ள அந்த வல்லமையானது ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அதுதான் எனக்குள்ள அழிவின் துவக்கமாக இருந்துச்சு. இரவு நேரத்தில் எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு குறி சொல்கிற அட்டையை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம்.
மக்களுடைய கையை பார்த்து அவங்களுடைய வேலை, அவங்களுடைய அன்பின் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவோம். மந்திர புத்தகங்களில் ஈடுபட நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லா காரியமே வந்துட்டு சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சுது. நான் ஆவிக்குரிய விஷயத்தை செய்கிற ஒரு நபராக மாறினேன். ஓஜா போர்டை பயன்படுத்தினேன். சாத்தானோட ஒப்பந்தமான ஒரு புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் இருக்கிற தலைப்புகள் எனக்கானது கிடையாது. நான் எப்பவுமே செய்யாத சாங்கியம்லாம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அதனால் நான் அதை எதிர்த்தேன். ஓஜா போர்டால் சாத்தான் என்னை பயமுறுத்த ஆரம்பித்தான். சாத்தான் என்னை பயமுறுத்தினா, நான் அவனோட செஞ்ச ஒப்பந்தத்தை நான் முடிக்கலைன்னா அவன் என்னுடைய மகனை எடுத்துடுவேன் அப்படின்னா. அந்த தருணத்தில் நான் பரிதவிப்பானேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை மோசமாக தொடங்க ஆரம்பிச்சுது. பிசாசு என்னை துரத்த ஆரம்பித்தான். தொந்தரவு படுத்தினா, பயமுறுத்தினா. இரவு நேரத்தில் முயற்சி செஞ்சான் என்னை திணற வைக்க. நான் தூங்கும்போது எனக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். எனக்கு உடம்பு சில்லுன்னு ஆயிடும். தாக்கப்படுமோன்னு பயந்தேன். ஒரு நாள் என் பையனுடைய அப்பா அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த இடத்துல என் பையன் துன்புறுத்தலை சந்திச்சான். இந்த முழு உலகமே என்னை நொறுக்கிற மாதிரி இருந்தது. என்னுடைய தோழி கிட்ட நான் ஆலோசனையானது கேட்டேன். அவங்க ஒரு நர்ஸா இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம சிறந்ததா எமர்ஜென்சி ரூம்ல தனியா பேசலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசினேன் தனியா. நான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். முன்னாடி எது தவறா இருந்ததோ இப்ப அது இன்னும் மோசமா மாறிடுச்சு. என்னுடைய பையனை பாதுகாக்கிற பதிலா நானே ஒரு குறிக்கோளா மாறிட்டேன். குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவளா நான் மாறிட்டேன். அந்த நேரம்தான் எனக்குள்ளாக நொறுக்கப்பட்டேன். உடனே நான் மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். அந்த நேரத்துல எது என்னை தாங்கி பிடிச்சதுன்னா சிகரெட்டும் காஃபியும் தான். நான் உடைக்கப்பட்டிருந்தேன். யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியல. என்னுடைய வேலையில ஒருத்தரோட நான் அதிகமாக நேரத்தை செலவழிச்சேன். அவங்க என்னுடைய நண்பர் ஆனாங்க. என்னுடைய வாழ்க்கை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு நாள் அவங்க என்கிட்ட வெளிநாட்டில் இருக்கிற பாஸ்டர் பற்றி என்கிட்ட சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொன்னது கேட்டேன். ஆனால் அதில் நான் கவனம் செலுத்தலை. இந்த சட்டத்தாலேயே எதுவுமே செய்ய முடியலன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களால எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு நாள் அவங்க கடினமான சூழ்நிலையில தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அவங்க என்ன ஆலயத்துக்கு கூட்டிட்டு போ சொல்லி கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட எந்த விதமான தடையும் இல்லாம அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனேன். நான் ஏத்துக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிலன் நாட்டுல இருக்கிற யுனிவர்சல் ஆலயத்துக்கு நான் முதல் முறையா போனேன். நான் எப்போ உள்ள போனேனோ எனக்குள்ள இருக்கிற அந்த பாரம், தவறான எண்ணங்கள் வெளியிலே நின்னுடுச்சு. நான் உள்ள போகும்போது ரொம்ப அழகான, அருமையான, அன்பான இடத்தை நான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி இல்லாத அந்த சமாதானத்தை அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன். அதே வாரத்துல என்னுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் தீர்மானம் எடுத்தேன். நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது எதுவுமே எடுத்துக்காம நான் நல்லா தூங்குனேன். முற்றிலும் சமாதானத்தோடு. எனக்கு தெரியும் நான் எப்பவுமே அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு. அதாவது ஆலயத்தை விட்டு. அதுக்கப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். அதுக்கான விருப்பம் எனக்குள்ளாக இருந்துச்சு. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல என்னுடைய பழைய சிருஷ்டிய என்னால புதைக்க முடியும்னு சொன்னாரு. என்னுடைய பழைய சிருஷ்டி எல்லாமே என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் மற்றும் சாத்தானோட எனக்கு இருந்த அந்த ஒப்பந்தம். அந்த நாள் வரும்போது என் தேவனே, அந்த நாள் நான் தான் முதல்ல தண்ணீர்ல இறங்கினேன். நான் கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போது பாஸ்டர் பரிசுத்தாவி பத்தி பேசுறத நான் கேட்டேன். இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க இத்தாலியன் நாட்டு சேர்ந்த போதகர்கள் கிடையாது. அவங்க வெளிநாட்டு சேர்ந்தவங்க. வழக்கமா பிரேசில்ல இருந்து வருவாங்க. நான் தாகமா இருந்தேன். உண்மையான விசுவாசத்தை பத்தி நான் கத்துக்கணும்னு விரும்பினேன். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு நாள் நான் தேவன் கிட்ட கேட்டேன். தேவனே,
நான் புரிஞ்சுக்கணும். பிஷப் மசேடோவோட செய்தி நான் கேட்டேன். அதுதான் நான் பார்த்ததுலயே பிஷப் மசேடோவோட முதல் செய்தியா இருந்தது. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி இத்தாலியுடைய பாஷை எனக்கு புரியுமோ அதே மாதிரி எனக்கு போர்ச்சுகீஸும் புரியணும்னு நான் கேட்டேன். அப்பதான் முதல் அதிசயம் நடந்தது. எல்லா வார்த்தையுமே புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த செய்தி என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தேவன் மேல இன்னும் எனக்கு தாகமானது அதிகமாச்சு. நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஆலயத்துல இருக்கிற புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சேன். அது பிஷப் மசேடோவால எழுதப்பட்டதா இருந்தது. நான் அதை போர்ச்சுகீஸ்ல படிக்க ஆரம்பிச்சேன். தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு. நவம்பர், டிசம்பர் மாதம் எப்போ வந்ததோ அந்த நேரமானது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிக்கான நேரமா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன். முழுமை அடையணும்னா பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். என்னை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது அவரை திருமணம் பண்ணிக்கிறதுன்னு. என்னுடைய எல்லாமே நான் தந்தேன். எல்லா சவால்களையும் நான் தாண்டி அதை நான் செஞ்சேன். அந்த நேரத்துல என்னுடைய மகன் தான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தான். நான் எல்லாத்தையுமே பீடத்தின் மேல அர்ப்பணிச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போனேன். நான் எதுவுமே சாப்பிடல. நான் தேவனிடம் பல மணி நேரம் பேசினேன். என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றினேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ முக்கியமா இருக்காருன்னு நான் அவருக்கு விவரிச்சேன். நான் அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அவரால் நான் பயன்படுத்தப்படணும்னு விரும்பினேன். ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன். ஏன்னா அதே நபரா நான் தொடர விரும்பல. ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் ஒரு நோக்கமானது இருக்கணும். எப்போ அவரு என்னை நீ பெற்றுக்கொண்ட, என்னுடைய முத்திரையை நீ பெற்றுக்கொண்டன்னு சொன்னாரோ அப்ப நான் அழ ஆரம்பிச்சேன். அது ரொம்ப அருமையா இருந்தது. சந்தோஷத்தால நான் குதிக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதுவரைக்கும் அந்த சந்தோஷத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லை. அந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையானது மாறி இருந்துச்சு. தேவன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சாரு. எனக்கு நீதிமன்றத்துல இருந்த பிரச்சனை, என்னுடைய குழந்தை எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாகிடுச்சு. இன்னைக்கு தேவன் என்னுடைய மகனை திரும்பி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு இருந்த அந்த உறவானது ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த உறவானது எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி நண்பர்கள் போலவும் நாங்க இருந்தோம். என்னை எல்லா இடத்துல இருந்தும் தேவன் என்னை விடுதலையாக்குனாரு. என்னை ஆட்கொண்ட எல்லா பிசாசுகளையுமே என்னிடமிருந்து விடுதலையாக்குனாரு. காயப்படுத்துறது, வெறுக்கிறது, கஷ்டப்படுத்துறது, பழி வாங்குறது, மன அழுத்தம் எல்லாத்திலிருந்து என்னை விடுதலையாக்குனாரு. நான் உண்மையாவே தேவனால திரும்பியும் பிறக்கப்பட்டேன். வெளிநாட்டு போதகர்களை எனக்காக அனுப்பி என்னுடைய ஆத்மாவை காப்பாத்தினதுக்கு தேவனுக்கு நான் உண்மையாவே நன்றி செலுத்துறேன். இது ஒருத்தருடைய விசுவாசத்துல தொடங்கலைன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்காது. அது யாருன்னா பிஷப் மசேடோ. ஏன்னா அவரால் தான் எல்லாமே தொடங்கப்பட்டுச்சு. நான் எங்க இருந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. நான் ஆழமா பிஷப் மசேடோக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா மகத்தான சவால்களை சந்திச்சுட்டே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும், அதே மாதிரி எனக்கு இத்தாலியில இருந்துட்டே அதே தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு பீடமானது என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பை எனக்கு காமிச்சது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஜினாலவராகின் இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீ சந்தர்ப்பமானதை தருகிறேன். இந்த சந்தர்ப்பமானதை தேவனை தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள நீர் கொடுக்கிற வாய்ப்பு என்பதை இவர்கள் இந்த பார்க்கட்டும். எல்லா இருள்களை, எல்லா சாபங்களை, எல்லா தடைகளை இந்த உடைத்து போடும். எங்கள் ஆண்டவராக இயேசுவே, என் தேவாவியானவரே, நீர் மாறாத தேவனாய் இந்நாளில் இருக்கிறேன். இந்த விசுவாசத்தினுடைய செயல்களிலே நீர் பலனை தருகிறவராயிருக்கிறேன் என்பதை இவர்கள் ஒவ்வொருவரும் காணும்படியாக உம்முடைய பதில்களை இவருடைய வாழ்க்கை மீது நீர் கொண்டு வருகிறார்கள். இந்த தேவனை இந்த சூழ்நிலை இந்த திருப்பி போடும்படியான வழிகளை நீர் உருவாக்குகிறார்கள்.
இவருடைய வாழ்க்கையை இதோ இந்த நேரம் ஆசீர்வதிக்கிறேன் தேவனே. இதோ இந்த நேரம் இவருடைய வழிகளை உம்முடைய கைகளில் இந்த படைக்கிறேன். எல்லா இருள்களாய், எல்லா சாபங்களாய், அசுத்தத்தினுடைய கட்டுகளாய் எது இவர் வாழ்க்கை இந்த அழித்துக் கொண்டிருந்ததோ அல்லது அழிக்க வகைத்து இருக்கிறதோ, இதோ விசுவாசத்தின் கருவியினாலே இந்த எல்லா சூழ்நிலைகளை நிறுத்துகிறோம். உம்முடைய பதிலை இவர் வாழ்க்கை மீது இந்த கொடுக்க முடிய கேட்கிறோம். இவரை இவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கைகளில் சரியான வழிநடத்தலை கொடுத்து கேட்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளை எப்படியாக நீங்கள் இந்த இடத்தில் ஜெயிப்பது, நாளை இந்த சிறப்பான கூட்டத்தில் எங்களோடு இணைந்து கற்றுக்கொள்ளுங்கள் மக்களே. ஆம், உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கு தீர்வானது உண்டு. சிலர் மக்கள் எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது, சிலர் ஏன் மக்கள் ஆலயத்துக்கு வரும்போது கூட பலகீனமானவராய், சோர்ந்து போனவராய், தோற்கடிக்கப்பட்டவராய் இந்த இடத்துல வராங்க. தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல முடிந்தது, இதற்கப்புறம் வேறு வாய்ப்பானது இல்லை என்பதை போல. ஆனா நீங்க தேவனுக்கு அனுமதித்தால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இது என்ன, நான் சொல்வதை விட நீங்கள் அனுபவித்து பார்ப்பது சிறந்தது. எனவே நாளை மாலை 7 மணிக்கு இந்த விடுதலைக்கான கூட்டத்தில் எங்களோடு ஒன்றிணையுங்கள். தேவன் உங்களை, உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் பெயராலே சென்று வாருங்கள். இறந்தா எல்லாம் முடிஞ்சது. கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகத்திலேயே பேசப்படுகிற ரொம்ப போலியான ஒரு செய்தி இதுதான். பரிசுத்த வார்த்தை தெளிவா சொல்லப்படுது நமக்கு. இது அநேக முறை நமக்கு தெளிவா நிச்சயமா காண்பிக்கப்படுது. ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. இந்த நேரத்துல தான் சரியா ஒரு ஆத்துமா ஒருத்தருடைய உடம்பை விட்டு பிரிக்கப்படுது. ஒருவேளை அந்த நபர் தேவனை விட்டு தூரமா வாழ தீர்மானிச்சா, ரட்சிப்பை இழந்து போனா, அவர் நிச்சயமா தேவனோடு சேர்ந்து இருப்பதில்லை. தேவனோடு சேர்ந்து அவர் வாழ முடியாது. அவர் வாழ்கிற இடம் வலி நிறைந்த, ஓய்வு இல்லாத ஒரு மரணம். இந்த உலகத்துல இந்த நேரத்துல எல்லாருமே ஒரு ஓய்வு நேரத்தை கண்டிப்பா பெறுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு வயது உள்ளவங்களா இருந்தாலும் சில நேரத்துல சில பேர் ஓய்வை வேறு விதத்துல எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆத்துமாவுடைய வலி கொஞ்சமா குறைக்கப்படுது. ஆனா உண்மையில எல்லோருமே தேடுற ஒரு விஷயம் ஓய்வு. ஆனா எதுவுமே ஆத்துமாவுக்குள்ள இருக்கக்கூடிய வெறுமையை நிரப்பாது. யாரெல்லாம் இந்த இடத்திற்கு செல்றாங்களோ அவங்க வலியை, அழுகிய மட்டும்தான் பெற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் கூட இருக்காது ஓய்வை பெற. எல்லோருமே தவிப்போட, கவலையோட, அக்கினியை தாங்கி கொண்டு அழுது கொண்டிருப்பாங்க. அவங்க சீக்கிரமா இழப்பதும் இல்லை, ஒரு நேரம் கூட ஓய்வும் இல்லை. அவங்க இறக்க நினைப்பாங்க, ஆனா அவங்களால முடியாது. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. உண்மையான ஓய்வு வெறும் தரப்படும் நித்தியகால ஜீவனை அந்த நபர் அடையும் போது, யாரெல்லாம் ரட்சிப்பினுடைய பரிசை ஏற்றுக்கொள்றாங்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா அவர்கள் நித்திய கால ஓய்வை பெறுவாங்க. ஆனா யாரு இந்த வாய்ப்பை தவற விடுறாங்களோ, ஒதுக்குறாங்களோ, அவங்க நித்திய கால தவிப்பை பெற்றுக்கொள்வாங்க. நிம்மதி இல்லாம ரட்சிப்பை இழந்தா அவர்களுக்கு கிடைக்க போகிறது மிக மோசமான ஒரு நிலைமை, அக்கினி ஜுவாலையில். ஓய்வு எடுக்காதீங்க. உங்களுடைய ஆத்துமா
சரியான இடத்திற்கு இல்லாத வெறியும் நீங்கள் ஓய்வை எடுக்கக்கூடாது. வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுகிறது. உங்கள் கண்கள் மூடப்பட்டால் வாய்ப்பு போய்விடும். அந்நாட்களிலே மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போகும்.